நிறைய குடும்பங்கள் உண்மை இல்லைங்க. சின்ன காரியத்துல இருந்து பெரிய காரியம் வரைக்கும் உண்மை கிடையாது. எங்க போனேன், எங்க வந்தேன், யாரை பார்த்தேன், என்ன பேசுறேன், என்ன செய்யறேன், என்ன செலவு பண்றேன், எனக்கு வருமானம் என்ன, எதுவுமே இன்னொருத்தருக்கு தெரியாது. நான் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்ல சொல்லுவேன், சில பேர் எப்படி மேரேஜை ட்ரீட் பண்றாங்கன்னா, நடுவுல ஒரு கோடை வரைஞ்சிட்டு கணவனும் மனைவியும் ஒருத்தர் சொல்றாங்க, இது ஏன் ஏரியா, அதுவும் ஏரியா, உன் விஷயத்துல நான் தலையிட மாட்டேன், என் விஷயத்துல நீ என்ன பண்ணாத, தலையிடாத. என்ன நீ கேள்வி கேட்காத, நானும் உனக்கு கேள்வி கேட்க மாட்டேன். நீ உனக்கு இஷ்டப்படி வாழ்ந்துக்கோ, நான் என் இஷ்டப்படி வாழ்ந்துக்குவேன். அர்த்தம் என்னன்னா, என் உண்மையை நான் சொல்ல விரும்பல, நீ உண்மையும் சொல்லாத. ரெண்டு பேரும் பொய்யர்களாகவே ஒன்னா வாழலாம். இதை எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நான் கேட்கிறேன். என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். எப்பொழுது என் வீட்டுக்கு வருவீங்க? ஒரு மனம் திறந்த பேச்சு, மனம் திறந்த வாழ்க்கை வீட்டுல இருக்கா? இன்னைக்கு மனைவி ஒரு அந்நியனை பார்த்து சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாம் சொல்லிடாதீங்க, என் ஒய்ஃப்ட சொல்லிடாதீங்க. இப்படி பயந்து வாழ வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன் இந்த பொய்? சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதேன்னு வேதம் சொல்லுது. ஏங்க, இன்னைக்கு நான் சில காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா பிராக்டிக்கலா நான் பாக்குறேன், நம்ம எல்லாம் விழுந்து போன மனிதர்கள் தான். நம்ம எல்லாம் பெர்ஃபெக்ட் கிடையாது. நம்முடைய குடும்பங்கள்ல பிரச்சனை வருவது இயல்பு. மனக்கசப்புகள், மன உடைவுகள், சில வேளையில மனஸ்தாபங்கள்லாம் வர்றது இயல்பு. இதெல்லாம் யாருக்கும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன், எல்லாருக்கும் வரும். ஆனா இந்த கவுன்சிலிங்க்கு வர்றாங்க பாத்தீங்களா, குடும்ப பிரச்சனைன்னு கணவன் மனைவின்னு உட்கார்றாங்க பாருங்களேன். இதுல என்ன ரொம்ப வேதனைப்படுத்துற காரியம் என்ன தெரியுமா? ரெண்டு பேருமே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிட்டாங்க வச்சுக்கிடுங்களேன், அந்த பிரச்சனையை 5 நிமிஷத்துல சால்வ் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடலாம். ரெண்டு பேருக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்கணும், ஏமா இது இப்படி செய்யாதம்மா, இப்படி செய்யுமா, இப்படி செய்ப்பா, இப்படி செய்யாதப்பா, 5 minutesல யூ கேன் கெட் த ப்ராப்ளம் ஸ்ட்ரைட்டன்ட் அவுட். உடனே அனுப்பி எவ்வளவு பெரிய காம்ப்ளிகேஷனையும் செட்டரைட் பண்ணலாம். அதுக்கு தெய்வ வசனம் நமக்கு ஆயத்தமா இருக்கு. தேவனுடைய வார்த்தை நமக்கு போதுமானதா இருக்கு. ஏங்க, நான் கவுன்சிலிங்ல, மேரேஜ் கவுன்சிலிங் நாளைக்கு அடுத்த நாள், நான் சொல்றதுல நான் வருத்தப்படல, இந்த வசனத்தை அவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வெளியே இருக்காங்க. அடுத்த நாள் டிவோர்ஸ்க்கான லாஸ்ட் ஹியரிங், அடுத்த நாள் ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. அடுத்த நாள் முந்தின நைட் இங்க உட்காந்துருக்காங்க என்னோட. அந்த ஆலோசனை முடிந்த பிறகு ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி இன்றைக்கு குடும்பமா குழந்தையோட வெளிநாட்டுல இருக்காங்க. நடந்திருக்காது. ஆனா ரொம்ப வேதனையோட சொல்றேன், சில பேரோட பல மணி நேரம், பல நாட்கள் உட்கார்ந்துருக்காங்க, ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியலனால. ஏன் தெரியுமா? அந்த மனைவி ஒன்று சொல்லிட்டு வெளியே போவாங்க, அந்த கணவன் சொல்லுவாரு, பாஸ்டர் அத்தனையும் போய் சொன்னா பாஸ்டர், அவன் ஒண்ணு கூட உண்மை இல்லை, நான் அப்படியே வாய் பொழந்து நிக்கிறேன், இவ என்ன சொல்றா இவ அப்படின்னு வாய் பொழந்து நிக்கிறேன். கணவன் ஒன்று சொல்லிட்டு வெளியே போவாரு, மனைவிட்ட என்னம்மா இதுன்னு கேட்டா, பாஸ்டர் எனக்கு என்ன சொல்லனே தெரியல, அத்தனையும் போய் பாஸ்டர், அவர் சொன்னதெல்லாம் போய். இப்ப நீங்க எதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம்? எதுக்கு கவுன்சிலிங் கொடுப்பீங்க? என்ன நம்ம புத்திமதி சொல்ல முடியும்? பொய்க்கா புத்திமதி சொல்ல முடியும்? பொய்ய வச்சுட்டு ஏதாவது பண்ண முடியுமா சொல்லுங்க? நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, டாக்டர்ட்டையும் லாயர்ட்டையும் உண்மையை சொல்லிடுவாங்க. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், ஆலோசனை சொல்றவங்க உண்மையை சொல்லுங்க. பாஸ்டர்ட்ட வரீங்களா, உங்களுக்கு பிரச்சனைன்னு வந்துருச்சா, கணவன் மனைவிக்குள்ள போராட்டமா, உண்மையை சொல்லுங்க. பாஸ்டர் ஆமா பாஸ்டர் இப்படி செஞ்சேன், நான் இந்த தப்பு பண்ணேன் பாஸ்டர், நான் இப்படி நான் துணிகரமா பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் பேசிட்டேன், இப்படி அடிச்சுட்டேன், இப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் தவறிட்டேன். வெளிப்படையா சொல்லுங்க, உங்க பிரச்சனை தீர்ந்துடும். 5 நிமிஷத்துல ஆலோசனை பெற்றுட்டு நீங்க மருந்தை வாங்கிட்டு குணமாயிட்டு நீங்க ஃபியூ மினிட்ஸ் தான் நீங்க எழுந்து வெளியே போயிடுவீங்க. தேவ தயவால் சொல்றேன், எத்தனையோ குடும்பங்களை நான் சந்திச்சிருக்கேங்க, பேசியிருக்கேன். அந்த பிள்ளைங்க அழுவாங்க, பாஸ்டர் என் கணவனை நேசிக்க மாட்டேங்கிறாரு, என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு, இதெல்லாம் பண்றாரு. அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா அப்படி பண்றேன்? சாரி பாஸ்டர், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி நான் தெரியாம பண்ணிட்டேன், இதான் நடந்துச்சு, இதனாலதான் அப்படி பண்ணேன். சரிப்பா இப்படி செய்யாத, இப்படி செஞ்சிருப்பா, இப்படி மாற்றி செய். அடுத்த நாள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், எல்லாம் சரியாயிடுச்சு, நல்லா ஆயிட்டோம் பாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கண்ணீரோடு நன்றி சொல்லுவாங்க. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும், மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆனா சில பேருக்கு ஐசியூல தான் வச்சிருக்கேன். ஐசியூல இருக்குங்க நிறைய குடும்பம், இன்டென்சிவ் கேர், ஊசி போடுறேன், மாத்திரை போடுறேன், ஆபரேஷன் பண்ணி பாக்குறேன், என்ன கொடுத்தாலும் ஒண்ணும் சரியாக மாட்டேங்குது. ஏன்னா ரெண்டு பேருமே என்ன கரெக்டான வியாதின்னு சொல்லல. ரெண்டு பேரும் சொன்னது போய். எப்படி சொல்றாங்கன்னா, தனக்கு எது வசதியோ அதை சொல்ற, தனக்கு எது சாதகமோ அதை மட்டும் சொல்றது. அவளும் தனக்கு என்ன சாதகமோ அதை மட்டும் சொல்றது. அதாவது என் கணவன் ரொம்ப பொல்லாதவர், நான் உத்தமியே, பூரண ரூபவதியே, என் புறாவே, உன்னத்தில் பழுதே இல்லைன்னு இந்த மாதிரி சர்டிபிகேட் இவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு
அவர் தான் பொல்லாதவர். அவர் எப்படி பண்ணுவார்னா, இதை சொல்ற உட்காந்துருக்காளே, என் வாழ்க்கையே நாசமா போனதுக்கு இவதான் காரணம். அவர் ஆக மொத்தம் 2 பேரும் தான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்ல மாட்டாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. உண்மை சொல்லாத வரைக்கும் எந்த குடும்பத்தையும் திருத்தவும் முடியாது, எந்த குடும்பத்தையும் கரை சேர்க்கவும் முடியாது. ரொம்ப கஷ்டம். அவரு நடந்தாங்க, உண்மையை சொல்லிட்டு போங்க, இதான் நடந்துச்சு, இப்படி இல்ல, அப்படி இல்ல, அப்படி இல்ல, இது இல்ல, அது இல்ல. நான் சொல்றேன், உங்க மொத்த ஊருமே வந்து பஞ்சாயத்து பண்ண வந்தா கூட நீங்க சேர மாட்டீங்க. ஆமாங்க, உங்க அப்பானா வரட்டும், உங்க அம்மானா வரட்டும், உங்க பாட்டனார்னா வரட்டும், உங்க பூட்டனார்னா வரட்டும், எம்எல்ஏ வரட்டும், எம்பி வரட்டும், என் பிரைம் மினிஸ்டரே கூட உங்க வீட்டுக்கு பஞ்சாயத்து பண்ண வரட்டும், நீங்க உருப்பட மாட்டீங்க, நீங்க சரியாக மாட்டீங்க. என்னப்பா சரி சொல்லுங்க, அதான் உண்மை. உண்மைதாங்க. சில பேர் ஆலோசனை கேட்டு பாஸ்டர்ட்ட வரமே இல்லை, உங்ககிட்ட பிரச்சனை, பாஸ்டர்ட்ட வர இல்லையா, உன் பொய்க்கு எனக்கு வர வேணுமா? நீ பொய் பேசிவிட்டு ஒரு வார்த்தை உண்மை சொல்லாம பெண்ணை பத்தி தவறா சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை பத்தி பொய்யா நீ பேசிவிட்டு என்கிட்ட வர இல்லை. அவரு பேச தெரியல. ஆமா, உனக்கு தான் பேச தெரிஞ்ச, குடும்பம் ரொம்ப நல்லா வச்சிருக்க, குடும்பம் உருப்படல தானே என்கிட்ட வந்த, உனக்கு முடியல தானேப்பா என்கிட்ட வந்த. பாஸ்டரை குறை சொல்லிட்டு போறது இது ஒண்ணுதான் இப்ப மிச்சம். உண்மைய பேசுப்பா, தப்பு நடக்குதா, நான் பண்ணிட்டேன் பாஸ்டர், நான் இப்படி நடந்துருச்சு, நான் அப்படி பேசிட்டேன், அப்படி நடந்துக்கிட்டேன். எந்த பிரச்சனையும் கர்த்தர் தீர்த்து வைக்க வல்லவர். உண்மை மட்டும் நீங்க பேசாம, நீங்க என்ன ஃபாஸ்டிங் போடுங்க, நீங்க அழுங்க, நீங்க முட்டி போடுங்க, நீங்க தலைகளா நில்லுங்க, நீங்க என்னன்னா வேடிக்கை பண்ணுங்க, உங்க குடும்பம் சீர்படவே பட. கர்த்தருடைய சமாதானமோ அவருடைய கிரியைகளோ அவருடைய மாற்றமோ உங்க வாழ்க்கையில வருவது முடியாத காரியம்.